+2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டாக்டர் ஆகணும்னு எல்லாம் ஆசைகளோட கனவோட நீங்க வந்து +2 படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கணும்னா, +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் வந்து எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் நம்ம வந்து குவாலிஃபைடு ஆயிட்டாவே நம்ம வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஓகேவா? இது வந்து வெளிநாட்டுல படிக்கிறப்ப வந்து நீட் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தா போதும். மார்க்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் பாஸ் இருந்தாவே நம்ம வந்து குவாலிஃபைட் ஆயிரும் வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு. இதுல எஸ்பெஷலி இப்ப நம்ம பார்க்க போறப்ப வந்து உஸ்பெகிஸ்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்தியாவில இருந்து கடந்த 3 வருடமாக எங்க எந்த எந்த கண்ட்ரிக்கு அதிகமா போறாங்க அப்படின்னு பாக்குறப்ப வந்து உஸ்பெகிஸ்தான் தான் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அதுல நம்ம பாக்குறப்ப லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா பாக்குறப்ப வந்து ஒரு 2 காலேஜ் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு காலேஜ் தான் பாக்குறப்ப வந்து பெருக்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல பாக்குறப்ப வந்து கடந்த 3 வருஷமா வந்து பாக்குறப்போ நம்ம சர்வீசஸ் மூலியமா குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 பொண்ணுங்க பசங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த காலேஜ் நம்ம போறப்போ நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அதிகமா படிக்கிற காலேஜ் உஸ்பெகிஸ்தான். அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதுல படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் நமக்கு வந்து ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 30 lakhs ஃபுல் 6 வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஏ டு ஜி எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஒரு 30 lakhs நியர்பை நமக்கு வந்து அந்த காலேஜில் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அது வந்து நல்ல ஸ்டடீஸ், நல்ல கோச்சிங் இருக்கும், நல்ல ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காலேஜ் வந்து 1992 ஆரம்பிச்ச காலேஜ். ஓகேங்களா? எல்லாம் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ் சாப்பாடு. ஓகேங்களா? குக்கை பாக்குறப்ப வந்து நம்ம தமிழ்நாடு குக்கை நான் ராமநாதபுரத்துல தான் அவர் வந்து இருக்கா. அப்படி தமிழ் குக்கு எல்லாம் ஃபுட்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாக்குறப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் வந்து அட்மிஷன் போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் காலேஜ் கூட்டிட்டு போறோம். காலேஜ் போறப்ப வந்து ஓப்பனிங் டைம்லயும் நாங்களே கூட வந்து உங்களை வந்து ஃபிளைட் ஏற்றி விட்டு காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டு ஹாஸ்டல்ல வந்து எல்லாமே அக்காமடேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளாஸ்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஊருக்கு கிளம்புவோம். அது இல்லாம பார்க்கும்போது எவரி 6 months நம்ம வந்து காலேஜ் போய் விசிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி இருக்கு ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்போம். ஏதாவது குறைகள் இருந்தா கூட அதை வந்து நிவர்த்தி பண்ணுவோம். அதை வந்து வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 டைம் நம்ம வந்து காலேஜுக்கு போயிடுவோம். எல்லா டவுட்டு கிளாரிபிகேஷன் என்னது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வந்து நம்ம சர்வீஸ் மூலியமா ப்ராப்பரா பயன்படுத்தும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஃபீவரு இல்ல வந்து உடம்பு சரியில்லை இல்ல ஏதாவது வந்து ஃபீஸ் பிரச்சனை இது எல்லாமே இருந்தாலும் நம்ம உடனே எனக்கு வந்து கால் பண்ணா எப்ப வேணா கால் பண்ணுவாங்க. உடனே நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ல பேசி உடனுக்குடன் வந்து அதை வந்து சொல்யூஷன் வந்து தீர்வு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதுல வந்து ஈஸியா நீங்க ஈஸியா பழகலாம். அதே மாதிரி பார்க்கப்போ ரொம்ப தூரம் கிடையாது. உங்களுக்கு வந்து டெல்லியில இருந்து 2.5 hour தான். ஓகேங்களா? மத்த கண்ட்ரி மேல ரொம்ப லாங் அது மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. டெல்லியில இருந்து நம்ம நியர்பை கண்ட்ரி தான். வெறும் 2.5 மணி நேரம் தான். அதனால தைரியமா நீங்க வந்து காலேஜ் சேரலாம். தைரியமா நீங்க வந்து படிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து காலேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போற வரைக்கும் 6 வருஷம் முடிச்சு நீங்க நம்ம ஊருக்கு வர வரைக்கும் நம்ம சர்வீஸ் மூலியமா எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஹெல்ப்பும். இப்போ நீங்க வந்து நான் ஒரு 3 months ஒன்ஸ் நம்ம வந்து காலேஜ் போறோம்னு வச்சுங்க உஸ்பெகிஸ்தான் கிளம்புறோம் அப்படின்னா நீங்க ஏதாவது பாரு இப்ப நிறைய பாருங்க ஸ்டூடெண்ட் கொடுத்துருவாங்க லக்கேஜ் ஏதாவது திங்ஸ் லேப்டாப்பு இல்ல வந்து வீட்டுல இருந்து ஏதாவது பொருள் ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாமே நான் கொண்டு போய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பி. ஏன்னா வந்து அவங்க ஒரு டைம் வர தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாக்குறப்ப வந்து வருஷம் ஒரு டைம் நம்ம வந்து மினிமம் வந்து 1 month to ஒரு 40 days வரைக்கும் லீவ் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்களா லீவ் வாங்கி கொடுத்துருவோம். செகண்ட் இயர் முடிச்சிட்டாங்களா லீவ். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு டைம் வந்து அவங்க வந்து ஊருக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி இன்னமும் பாக்குற மத்த கண்ட்ரி மாதிரி வந்து 50,000 60,000 70,000 டிக்கெட் ஃபேர் கிடையாது. மினிமம் 15,000. ஓகேங்களா? நம்ம சென்னையில இருந்து போய்க்கலாம், டெல்லியில இருந்து போய்க்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து மினிமம் 15,000 நமக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட் இருக்குது. அதனால மினிமம் காஸ்ட் தான். ஆனா ஒண்ணு நீங்க வந்து கவலையப்படுத்தாதீங்க. எல்லா ஒர்க்கும் நாங்க பாத்துருவோம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் இருந்து விசா ப்ராசஸ்ல இருந்து ஒன் வே ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து ஏ டு ஜெட் நாங்க என்ன சொல்றோமோ அதை வந்து ப்ராப்பரா முடிச்சு கொடுத்துருவோம். தைரியமே எங்களை நம்பி வாங்க. எல்லாமே வந்து விளக்கம் கொடுத்துட்டு சிறப்பா நீங்க வந்து போயிடலாம்.